மதரசா பள்ளியினுடைய அதிபரும் அதில் ஆசிரியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதான தகவல்களும் நேற்றைய தினம் வெளியாக இருந்தன. இதில் பிரதானமாக இவர்கள் கைது செய்யப்பட்டு இது தொடர்பான விசாரணைகளுக்கு இப்போது உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுவே முக்கியமான செய்தியாக அமைகிறது. எனவே இந்த விபத்தில் உயிரிழந்த சாரதியின் உதவியாளரான குறித்த நபர் வெள்ளத்தில் அள்ளுண்டு காணாமல் போயுள்ளதாக சந்தேகிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் இவ்வாறு நேற்றைய தினம் போலீசில் சரணடைந்திருக்கிறார். அதாவது அம்பாறை காரைதீவிலிடமிருந்து கோர உளவு இயந்திர விபத்தில் காணாமல் போனதாக சந்தேகிக்கப்பட்ட உதவியாளர் நேற்று வியாழக்கிழமை காரைதீவு போலீஸ் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். குறித்த உளவு இயந்திர சாரதியின் உதவியாளர் நேற்று வியாழக்கிழமை காலை போலீஸ் நிலையத்தில் தானே முன்னிலையாக இருந்தார். இதன்போது வெள்ளத்துக்கு மத்தியில் பாதுகாப்பு படையினரின் எச்சரிக்கையை மீறி ஆதாயத்துக்காக உளவு இயந்திரத்தில் பயணிகளை சட்டவிரோதமாக ஏற்றிச் சென்று உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய 5 மதரசா மாணவர்கள் மற்றொரு பயணி மற்றும் உளவு இயந்திர சாரதியாக சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே இது தொடர்பான செயற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் தரப்படுகின்றன.